மனுஷனை புனியாய் வேதனைப்படுத்துறாங்க. அப்ப அவங்க பார்த்து சொல்ற ஒரே வார்த்தை, நான் உன் மேல கரிசனை உள்ளவராயிருக்கிறேன், நான் உன் மேல இரக்கம் உள்ளவராயிருக்கிறேன், நான் உன் மேல தயவு உள்ளவராயிருக்கிறேன். மனுஷனுடைய வார்த்தை உன்னை காயப்படுத்தின மகளே மகன், உன்னை துக்கப்படுத்தி உன்னை அவமானப்படுத்தலாம், நிலையே உயிரோடு இருக்கிறது நீயே நினைச்சிருந்திருக்கலாம். நாங்க சொல்லுவோம், காலம் வருவதற்கு முன்பாகவே நீ ஏமா சாக நினைக்கிறேன்? உன்னை வாழ வைத்து அழகு பார்க்கிற தெய்வம் உயிரோட தானே இருக்கிறேன், மறித்து ஆனால் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். மனுஷனுக்காக வாழ்ந்த நாட்கள் போதும், மனுஷனுக்காக ஓடின நாட்கள் போதும். இயேசு உன்னை அழைக்கிறாரு, உன்னை உண்டாக்கினவர் உன்னை அழைக்கிறார். அவரிடத்துல திரும்பி வரும் பொழுது 1 சாமுவேல் அழகாய் சொல்லப்படுகிறது 30:8 சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். சரீரத்தில் இருக்கிற மேன்மையா இருக்கலாம், இல்ல பொருளாதார காரியங்களா இருக்கலாம், இல்ல உன் வேலையில எல்லாம் இழந்தது போல என்ன வேணான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க சகோதரி. என்ன வேலைக்கு போனவங்க துக்கப்படுத்துறாங்க, என்னோட கூட வேலை செய்யறவங்க என்ன காயப்படுத்துறாங்க, நான் வேலைக்கு போக எனக்கு மனதில சகோதரி நினைக்கிறியா? நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போற. நீ இழந்து போன எல்லா காரியத்தையும், குடும்ப சமாதானம், உன் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய திருப்பிக் கொள்ற வரையும் கைவிட மாட்டாரு. ஏன்னா மோசேயோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல அவர் உன்னோடு கூட இருந்தவனை மேன்மைப்படுத்துவாரு. நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு சொன்னவரே, ஒடிஞ்சு போனவனை பார்த்து சொல்றாரு, நிச்சயமா அநேக கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். வெட்கப்படுறாங்க அந்த ஜனங்கள் மத்தியில மோசே உடைஞ்சு போறாரு. அநேக